ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரியர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் லோக்கல் கவர்மெண்ட்ஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன? ஃபஸ்ட்டு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து மாகாணங்களாக பிரித்து தான் ஆட்சி செஞ்சாங்க. மாகாணங்களாக இருந்தது. அதுக்கடுத்து மொழி வாரியாக மாநிலமாக பிரித்தாங்க. இப்படி மாநிலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அடித்தட்டு மக்களோட கோரிக்கை வந்து அரசாங்கத்துக்கு சென்றடைவதில்லை. அதனால் தான் உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வந்தாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்பு கொண்டு வந்ததுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷில் லார்ட் ரிப்பன் அப்படின்றவர் தான் உள்ளாட்சி அமைப்பு வர்றதுக்கான முக்கிய காரணமாக இருந்தார். அதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் லோக்கல் பாடிஸ், அதாவது உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை அப்படின்னு லார்ட் ரிப்பனை சொல்லுவாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்பு டாப்பிக்கை நம்ம வந்து ஃபேக்ட் மாதிரி பார்ப்போம். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கௌடில்யர் அப்படின்ற ஒரு நூலறிஞர் பார்த்தீங்கன்னா, ஆர்த்த சரித்திரம் அப்படின்ற அவருடைய நூலில் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. இந்த உள்ளாட்சி அமைப்புகள் டாபிக் வந்து புக்கில் எங்கேருந்து நான் ரெஃபர் பண்ணி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, 6th நியூ சோஷியல் சயின்ஸ் புக்கில் டேர்ம் 3ல் இருக்குது. அதே போல் 11th பாலிட்டி புக்லேயும் 2nd வால்யூமில் இருக்குது. இது பார்த்து ரெஃபர் பண்ணி தான் நான் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணேன். லோக்கல் கவர்மெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் கவர்மெண்ட், அர்பன் கவர்மெண்ட், அதாவது கிராமப்புறம் நகர்ப்புறம் ரெண்டாக பிரித்து பார்ப்போம். இதில் இந்தியாவிலேயே ரொம்ப பழமையான உள்ளாட்சி அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலே பழமையான உள்ளாட்சி அமைப்பு சென்னை. அதே போல் தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத். இதெல்லாம் முக்கியமான கொஷின், இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் முதல் உருவாக்கப்பட்ட நகராட்சி வந்து வாலாஜாபாத் தான். 1866 வாலாஜாபாத் ஒரு நகராட்சியாக உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு, நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம். தமிழ்நாட்டில் நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் அதிக அளவு நகராட்சிகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பேரூராட்சி எங்கே கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அதாவது உள்ளாட்சி அமைப்பில் பேரூராட்சின்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதுக்கு வந்து ஒரு செயல் அலுவலரையும், அதாவது அரசாங்க அதிகாரி ஈஓன்னு ஒரு ஆஃபீஸரையும் அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதிக ஊராட்சி ஒன்றியங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தான். மொத்தம் 22 ஊராட்சி ஒன்றியங்கள் விழுப்புரத்தில் மட்டுமே இருக்குது. மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. இந்த 388 ஊராட்சி ஒன்றியங்களில் 22 ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ரொம்ப கம்மியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரிலையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதாவது நீலகிரியில் 4 ஊராட்சி ஒன்றியமும் பெரம்பலூர் மாவட்டத்தில் 4 ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த உள்ளாட்சி அமைப்பு வரத்துக்கு இன்னொரு மெயின் காரணம் பார்த்தோன்னா காந்தியடிகள் தான் கிராமத்துக்கு வந்து ஒரு சுயாட்சி வேணும் அப்படின்னு, அதாவது கிராமத்தில் வந்து சுயாட்சி வேணும், கிராமத்துக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும், தலைவர் மூலமாக தான் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்க முடியும் அப்படின்னு காந்தி சொல்கிறாரு. அதனால தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படின்னு 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. 73வது திருத்த சட்டம் 1992 கொண்டு வர்றாங்க. அது வந்த டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 24. அந்த நாளை தேசிய ஊராட்சி தினமாக கொண்டாடுறோம். இப்போவும் கொண்டாடிருக்கோம். நெக்ஸ்ட்டு, உள்ளாட்சி அமைப்புகள் வந்துச்சு. இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடத்துக்கு வந்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து 33%, அதாவது மூன்றில் ஒரு பங்கு வந்து பெண்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் 2016 ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து பெண்களுக்கு வந்து 50% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன், அதாவது சிஎம் எலெக்ஷன், இதெல்லாம் பிஎம் எலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும். ஆனால் இந்த உள்ளாட்சி அமைப்பு வந்து மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும். இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கும் இந்த தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் இந்த மாநில தேர்தல் ஆணையம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. மெயின் சென்னை. அதே போல்
இந்த உள்ளாட்சி அமைப்பு பார்த்தோன்னா நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சி, அதுக்கப்புறம் நகரியங்கள், பாளைய வாரியம் அப்படின்னு ஒரு 2 சொல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் நகரியங்கள் அப்படின்னா தொழில் நகரங்களை நகரியங்கள்னு சொல்லுவாங்க. பாளைய வாரியம் அது வந்து இராணுவ இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இராணுவ இடம் அதாவது இராணுவ முகாம்கள் அதெல்லாம் வந்து பாளைய வாரியம் அதில் வரும். நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா அதான் உள்ளாட்சி அமைப்பில் ஒரு பகுதி தான் பஞ்சாயத்து ராஜ். இது கொண்டு வரதுக்கான மெயின் காரணம் காந்தியடிகள் தான். இதுக்கான ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜுக்கான அடிக்கல் நாட்டு விழா வந்து ராஜஸ்தானில் நடக்குது. அதாவது அக்டோபர் 2, 1959 ராஜஸ்தானில் பொன்விழா ஆண்டு கொண்டாடுறாங்க பஞ்சாயத்து ராஜுக்கு. இதில் வந்து அடிக்கல் நாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் தொடங்கி வைப்பார். பஞ்சாயத்து ராஜ் ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது எங்கன்னு கேட்பாங்க, இந்த ராஜஸ்தான். அதுக்கடுத்து பேரூராட்சி வந்து தலைவர் ஒருத்தர் இருப்பார். அவர் கீழே உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர், ஒரு பேரூராட்சிக்கு மினிமம் எவ்வளோ பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 15 உறுப்பினர்கள் வந்து பேரூராட்சிக்கு இருப்பாங்க. அதாவது வார்டு நம்பர்ஸ் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு நகராட்சி எதை பேஸ் பண்ணி ஒரு நகராட்சின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1,00,000க்கு மேல் மக்கள் தொகை இருந்தால் அந்த நகர் வந்து நகராட்சின்னு சொல்லலாம். அதாவது 1,00,000 3 லட்சம் வரையும் மக்கள் தொகை இருந்தால் அது வந்து நகராட்சி. 3 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா மாநகராட்சின்னு சொல்லுவாங்க. இரட்டையாட்சி வந்து பார்த்திங்கன்னா 1919லேருந்து 1935 வரையும் இந்தியாவில் வந்து இரட்டையாட்சி நடைமுறையில் இருந்தது. இந்த இரட்டையாட்சி யாருக்கு கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மாண்டேகு சாம்ஸ்போர்ட் அப்படின்றது தான் இந்த இரட்டையாட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வர்றாரு. இந்த இரட்டையாட்சி வந்து இந்திய அரசாங்க சட்டம் ஏற்றுவதற்கு முன்னாடி வரையும் இந்த இரட்டையாட்சி நடைமுறையில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்திய அரசாங்க சட்டத்தில் மாகாண சுயாட்சி, அதாவது இந்த இரட்டையாட்சி என்னன்னா மாகாணத்தில் பார்த்தோன்னா பிரிட்டிஷும் அந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அந்தந்த ஏரியாவில் தேர்ந்தெடுக்க மெம்பரும் ஆட்சி செய்வாங்க. ஆனால் இந்த மாகாண சுயாட்சின்னா பிரிட்டிஷ் தலையிடாது, ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பாங்க. இதை முன்னாடியே சொன்ன லோக்கல் கவர்மெண்ட்னால் அர்பன் ரூரல் 2ஆக பிரிக்கணும். அதாவது நகர்ப்புறம் கிராமப்புறம் 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டயர் அதாவது 3 அடுக்கு முறை தான் கிராமத்தில் பயன்படுத்துவாங்க. இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்தாங்க. பஞ்சாயத்து ராஜ் இதில் மொத்தம் 29 வேலை நடக்கும். பஞ்சாயத்து கீழே 29 வேலைகள் வந்து பஞ்சாயத்து ராஜில் அடங்கும். இந்த 3 அடுக்கு சிஸ்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து. இது மாவட்ட பஞ்சாயத்தை ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊராட்சி ஒன்றியத்தை பஞ்சாயத்து சமிதின்னும், கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம பஞ்சாயத்துன்னு எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 500க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்தால் அது வந்து கிராம பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பஞ்சாயத்து யூனியன், அதாவது ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிராம பஞ்சாயத்துலாம் சேர்ந்தது தான் ஊராட்சி ஒன்றியம். இந்த தமிழ்நாட்டில் மொத்தம் 388 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் வார்டு மெம்பர் ஒருத்தர் டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. அதாவது வார்டு கவுன்சிலர்னு சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் இப்போ ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு 10 கிராம பஞ்சாயத்து இருக்குன்னா 10 கவுன்சிலர் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 10 கவுன்சிலர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஒரு தலைவரை செலக்ட் பண்ணுவாங்க. அவர் தான் சேர்மன் அப்படின்வாங்க. நெக்ஸ்ட் வந்து மாவட்ட பஞ்சாயத்து வரும். மாவட்ட பஞ்சாயத்தும் இந்த ஊராட்சி ஒன்றியம் மாதிரி தான். அதாவது ஒரு மாவட்டத்தில் 50,000 மக்கள் தொகைக்கு ஒரு வார்டு உறுப்பினரை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வார்டு மெம்பர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. இதே போல் ஒரு மாவட்டத்தில் 4 அல்லது 5 டிஸ்ட்ரிக்ட் வார்டு கவுன்சிலர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க தான் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நகராட்சிக்கு வரும். நகராட்சியில் பார்த்திங்கன்னா
டவுன் பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்ப்பரேஷன் அப்படின்வாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்லாம். பேரூராட்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா 10,000த்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருந்தால் அதுதான் பேரூராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரூராட்சிக்கு வந்து டைரக்ட் எலெக்ஷன் மூலமாக ஒரு தலைவரை சூஸ் பண்ணுவாங்க. ஒரு அரசாங்க அதிகாரியும் இருப்பாங்க. இப்போ ஒரு கிராமத்துக்கு எப்படி விஓஓவோ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் மாதிரி பேரூராட்சிக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒருத்தர் கவர்மெண்ட் அரசு அதிகாரி வந்து நியமிப்பாங்க. அதுக்கடுத்து முனிசிபாலிட்டி, நகராட்சிக்கு வருவோம். நகராட்சி வந்து 1,00,000த்துக்கும் அதிகமான மக்கள் தொகை, அதாவது 1,00,000லேருந்து 3,00,000 வரை மக்கள் தொகையை கொண்டு இருந்தால் அவங்க வந்து நகராட்சி, அதாவது இங்கிலீஷில் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கார்ப்பரேஷன், மாநகராட்சி. மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 12 மாநகராட்சி இருக்குது. மாநகராட்சியோட தலைவர் தான் மேயர்னு சொல்லுவாங்க. மேயர்னா மாநகராட்சியோட தலைவர். அதே போல் பேரூராட்சிக்கு எப்படி ஒரு ஈஓன்னு இருக்காங்களோ அதே போல் கார்ப்பரேஷனுக்கு ஒரு ஆணையர் வந்து நியமிப்பாங்க. அந்த ஆணையர் பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரி, அதாவது இந்திய குடிமை பணியில் தேர்ச்சி பெற்றவராக தான் இருப்பாங்க. இவரோட பதவிக்காலம் வந்து 3 வருடம். இந்த ஐஏஎஸ் அதிகாரியோட முனிசிபல் கமிஷனாக அவரோட பதவிக்காலம் வந்து 3 வருடம் இருக்கும். கார்ப்பரேஷன் எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அதோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா பல லட்சங்கள், அதாவது 3,00,000த்துக்கு மேல் இருந்தால் அவங்க வந்து மாநகராட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 12 மாநகராட்சி இருக்குது. முன்னாடியே சொன்ன பஞ்சாயத்து ராஜ். இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் யாரால் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் வந்து ஜவஹர்லால் நேரு தான் ஃபஸ்ட்டு அடிக்கல் நாட்டுறாரு. அது கொண்டு வரதுக்கான மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். அவர் வந்து கிராம் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்கிறாரு. அதாவது வில்லேஜுக்கு வந்து ஒரு செல்ஃப் கவர்னன்ஸாக இருக்கணும். அதாவது வில்லேஜ்லேருந்து இப்போ வந்து இந்த உள்ளாட்சி அமைப்பு எதுக்கு மெயினாக கொண்டு வந்தாங்கன்னா வில்லேஜில் ஏற்படுற பிரச்சனையை கவர்மெண்ட்டுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கான ஒரு பாலமாக தான் இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். இது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 கொண்டு வராங்க. அதுக்கடுத்து நேஷ்னல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் 1953. இது 2 கமிஷனும் யாரால் பல்வந்த் ராய் மேத்தா அப்படின்ற கமிட்டியோட பரிந்துரையின் பேரில் தான் இது 2த்தையும் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்க. மெயின் 73rd and 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான் பஞ்சாயத்து ராஜும் நகர்பாலிகாவும் நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் சேர்ந்தது. இந்த 73rd அமெண்ட்மெண்ட்டும் 74th அமெண்ட்மெண்ட்டும் 1992 சட்டம் இயற்றப்பட்டு 1994 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்க. உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரையும் இதுவரையும் படித்தா போதும். ஒன்று மறந்துட்டேன், கிராம சபை கூட்டம். கிராம சபை கூட்டம் அப்படின்றது வந்து கிராம பஞ்சாயத்தில் ஒரு வருடத்திற்கு வந்து 4 முறை நடக்கும். எப்பப்போன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கு, உழவர் தினம் அதாவது May 1 அப்போ, காந்தி ஜெயந்தி, இந்த 4 நாளில் நடக்கும். இதில் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பங்கு கொண்டு நடைபெறும். இதோட உறுப்பினர்கள் வந்து கிராம உறுப்பினர்கள்லாம் இதுக்கும் கிராம சபை கூட்டத்துக்கான உறுப்பினர்கள். ஓகேங்க. உள்ளாட்சி அமைப்பு பொறுத்த வரையும் இதுவரையும் படித்தா போதும். இதுலேருந்து வர எல்லா கொஷினும் நம்ம அட்டன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.